ஸ்வரூப சமாதியை ஏற்படுத்த காயகல்ப மூலிகைகளை யூஸ் பண்ண முடிவு பண்றாரு. இதனால அவர் ஏற்றுக்கொண்ட உடலை அழியாம அதனுடைய ஆயுள் நீட்டிக்க முடியும். 35 டிஃபரெண்ட் மெடிசினல் ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணி ஒரு டேப்லெட்டை கேர்ஃபுல்லா தயாரிச்சாரு. அவர் அவருடைய சிறந்த 3 சீடர்களையும் தான் வளர்த்த நாயையும் ஒரு மலையின் உச்சிக்கு அழைச்சிட்டு போனாரு. ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட்டை அவருடைய நாய்க்கு கொடுக்கிறாரு. நாய் உடனடியாக மயங்கி விழுந்தது. அதுக்கப்புறம் தன்னுடைய முன்னணி சீடனான யூவிடம் கொடுத்திருக்காரு. அவரும் உடனடியா அதை சாப்பிட்டு கீழே விழுந்துடுறாரு. மீதி இருக்கிற 2 சீடர்களுக்கும் வழங்குறாரு. ஆனா 2 பேரும் பயத்துல அதை சாப்பிடாம மறைச்சிடறாங்க. லாஸ்டா பேலன்ஸா இருக்கிற டேப்லெட்ஸ போகர் சாப்பிட்டு மயங்கி கீழே விழுறாரு. இதை பார்த்த 2 சீடர்களும் அழுது கொண்டே உடல்களை அடக்கம் செய்ய தேவையான பொருட்களை எடுத்துட்டு வர மலையிலிருந்து கீழே இறங்குறாங்க. திரும்பி வந்து பாக்குறப்ப அங்க போகருடைய கையெழுத்துல ஒரு நோட் மட்டும் இருந்திருக்கு. காயக்கல்ப மாத்திரைகள் வேலை செய்கின்றன. மயக்கத்திலிருந்து விழித்தெழுந்த பிறகு நான் உண்மையுள்ள யூவையும் நாயையும் மீட்டெடுத்தேன். நீங்கள் அழியாமைக்கான வாய்ப்பை இழந்து விட்டீர்கள்னு அதே நூல்ல குறிப்பிட்டிருக்காரு.